விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்க வலியுறுத்தி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். விவசாயிகள் நுழைவாயில் முன் பாகற்காய்களை கொட்டி உரிய விலை வழங்க வேண்டும் என முழக்கத்தை எழுப்பி வருகிறார்கள். விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்க வலியுறுத்தி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாகற்காய்களை இடைத்தரகர்கள் சிண்டிகேட் அமைத்து அடிமாட்டு விலை கொள்முதல் செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிண்டிகேட் அமைத்து விவசாயிகளை நசுக்குவதை தடுக்க வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார்கள். விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்க வலியுறுத்தி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாகற்காய்களை நுழைவாயிலில் கொட்டி இந்த போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். சிண்டிகேட் அமைத்து குறைந்த விலைக்கு விற்கப்படுவதாகவும் இதனை விவசாயிகளை நசுக்கும் இந்த செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் பாகற்காய்களை கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விளைபொருட்களுக்கு உரிய விலை வழங்க வலியுறுத்தி பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் பாகற்காய்களை கொண்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். பாகற்காய்களை நுழைவாயிலில் கொட்டி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக விவசாயிகள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். சேத்துமடை உட்பட அந்த ஒரு 300 500 ஏக்கராவுக்கு பந்தல் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இப்பொழுது உரிய விலை கிடைக்கவில்லை. அதுக்கு காரணம் வியாபாரிகள் சிண்டிகேட் கூட்டாக அமைத்து கொண்டு விவசாயிகளை நசுக்கிறார்கள். பாவக்காயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு விதையும் கிடைப்பதிலே சிரமப்படுகிறோம். அதை நீர் பாய்ச்சி அதை உருவாக்கி கொண்டு வந்து பிறகு விற்பனைக்கு வருகிற போது விவசாயிகளிடத்தில் பந்தல் காய்கறி செய்யக்கூடிய விவசாயிகளை அடிமையாட்டு விலைக்கு வாங்குவதை வியாபாரிகள் வழக்கமாக கொண்டு வருகிறார்கள். இதனாலே பந்தல் காய்கறி தான் இப்பொழுது பயன்பாட்டுக்கு நம்முடைய பொதுமக்களுக்கு இப்பொழுது பொள்ளாச்சியிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கேரளாவுக்கு பெரும்பதியான காய்கறிகள் அது பொள்ளாச்சியில் சுத்தமாக இந்த பகுதியில் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. விதை கிடைப்பதற்கு படாது பாடுபடுகிறார்கள். அந்த விதையை கொண்டு வந்து நட்டு அது உரம் போட்டு மேலே கொண்டு வரக்குள்ள பிறந்தலாக கண்டுவிடுகிறார்கள் விவசாயிகள். ஆகவே இந்த நேரத்தில் முதல்வருக்கு பொள்ளாச்சி பகுதி விவசாயிகள் கேட்பது தென்னையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்பொழுது வந்திருக்கிறது பந்தல் காய்கறிகள். வியாபாரிகள் சிண்டிகேட் அமைத்து விவசாயிகளை நசுப்பதை தடுக்க வேண்டும்.